உடனேயுமே புதுசா ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நாங்க யாராவது கேட்டாங்கன்னா நாங்க ஒரு 10 மாடு வாங்குங்க 20 மாடு வாங்குங்கன்னு சஜஸ்ட் பண்றது கிடையாது. ஏன்னா நாட்டு மாடுகள் வச்சு பராமரிக்கும் போது இங்க வந்து ரொம்ப பொறுமை முக்கியம். ஏன்னா நாட்டு மாடுகளுக்கு தாய்மை குணம் ரொம்ப அதிகம். இப்ப பால் கறவை நேரத்துல பாத்தீங்கன்னா இப்ப மாடு கண்ணுக்குட்டிக்கு பால் சுரப்பு விடும் ஒரு தடவை. அப்புறம் கண்ணுக்குட்டி ஒரு காம்பு குடிக்க விட்டு நம்ம கறக்கும் போது மறுபடியும் பால் மேல ஏத்திரும். அப்புறம் மறுபடியும் கண்ணுக்குட்டியை ஊட்ட விட்டா மட்டும்தான் அது பால் இறக்கும். அது மாதிரி அதோட தாய்மை குணம் எல்லாம் வந்து ரொம்ப அபரிவிதமா நம்ம அதை இதை பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது ரொம்ப பொறுமை வேணும். இப்ப என்னன்னா இப்ப நிறைய பேர் வந்து வெளிநாடுகள்ல இருந்து வர்றாங்க, நம்மள்ட்ட அந்த ஃபார்ம் அட்வைஸ் கேட்கறாங்க, ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் கேட்கறாங்க. ஆரம்பிச்சுட்டு ஒரு 3 மாசம் 4 மாசத்துலயே எனக்கு அதுல இருந்து ரிட்டர்ன் வரல, எப்ப ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா எங்களுக்கு இதுல எடுத்த டைம் வந்து ஒரு 5 வருஷம் ஆனிச்சு இதுல இருந்து பிரேக் ஈவன் ரீச் பண்றதுக்கு. அப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப இதுல என்னன்னா பொறுமை முக்கியம். அதையும் தாண்டி வீட்டுல இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். இப்ப யார் இப்ப மாடு வச்சு பராமரிக்கிறாங்களோ அவங்களுக்கான விழிப்புணர்வு கொடுக்கறதோட அவங்கள சுத்தி உள்ளவங்களுக்கு தான் அதிக விழிப்புணர்வு இதை பத்தி கொடுக்க வேண்டியது இருக்கு.